மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பற்றி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு சிஎம்மாக தகுதியே இல்லை, தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆனால் இந்த நாட்டுக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேட்டியில் இந்த திவ்யா சத்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்னென்ன திவ்யா சத்யராஜ் அவர்கள் அந்த பேட்டியில் விஜயை பற்றி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு சத்யராஜ் அவர்களுடைய மகள் திவ்யா சத்யராஜ் அந்த பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் நெறியாளர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வினா, தளபதி விஜய் அவர்களுக்கு சிஎம் ஆக தகுதி இருக்குதா? ஏன்னா அவர் இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட பார்க்கல. அப்படி இருக்கும்போது அவர் சிஎம் ஆக ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அவருக்கு சிஎம் ஆக தகுதி இருக்கா? அவர் சிஎம் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நெறியாளர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த திவ்யா சத்யராஜ் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு சிஎம் ஆக எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அவர் சிஎம் ஆனா இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம இப்போ ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருக்காரு. ஸோ அவர் அந்த துணை முதல்வர் அப்படிங்கிற அந்த ஒரு பதவிக்கு வரக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. அவர் எடுத்தோன்னே துணை முதல்வராகலாம் கொண்டு போய் கோர வைக்கல. அவர் முதல்ல ஒரு தொகுதியில் எலெக்ஷனில் நின்று அவர் எம்எல்ஏவை ஜெயிச்சாரு. அதுக்கப்புறமா தான் அவர் சிஎம் ஆக்குனா, துணை முதல்வர் ஆக்குனாங்க. அது மட்டும் இல்லை, அவர் அந்த எம்எல்ஏவா எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி டிஎம்கேவிலே இளைஞர் அணியில் அவர் இருந்தார், இளைஞர் அணியுடைய தலைவராக இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் துணை முதல்வர் அப்படிங்கிற அந்த ஒரு பதவிக்கு படிப்படியாக தான் ஏறி வந்தார். எடுத்தோன்னே அவர் கொண்டு போய் துணை முதல்வர் பதவியில் கோர வைக்கல. ஆனால் அந்த தளபதி விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. எடுத்தோன்னே சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ எடுத்தோன்னே யாராலையும் சிஎம் ஆக முடியாது. அப்படியே அவங்க சிஎம் ஆனாலும் இந்த நாடு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் போய் சிக்கிக்கும். ஏன்னா எந்த ஒரு முன் அனுபவமே இல்லாத ஒரு மனுஷங்கிட்ட இந்த நாட்டை ஒப்படைச்சா எப்படி விளங்கும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே 2 டாக்டர் இருக்காங்கன்னா, ஒருத்தங்க நல்லா முன் அனுபவம் உள்ள ஒரு டாக்டர் இருப்பாங்க, இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா முன் அனுபவமே இல்லாமல் ஃப்ரெஷர் ஒருத்தங்க. ஸோ நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு போய் முதல்ல யாரை பார்ப்பீங்க? ஃப்ரெஷரை பார்ப்பீங்களா, இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆளை போய் பார்ப்பீங்களா? நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் தானே போய் பார்ப்பீங்க, அவங்ககிட்ட தானே ஊசி போட்டுப்பீங்க. ஸோ எடுத்த உடனே ஃப்ரெஷர்கிட்ட போய் நீங்கள் பார்க்க மாட்டீங்களே. அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு ஊசி போடுறனா கூட நீங்கள் தயங்குவீங்களே. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். எந்த ஒரு முன் அனுபவமே இல்லாத ஒருத்தரை நம்ம சிஎம் ஆக்க முடியாது. படிப்படியாக மேலே வந்தால் அவர் ஒரு தலைவர் நம்ம ஒத்துக்கலாம். எடுத்தோன்னு டைரெக்டாக போய் கோபுரத்தில் போய் கோரணும் அப்படின்னா, அப்படி கோர்ந்து அந்த மனுஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நாடே வீணாக போயிடும். அது மிகப்பெரிய ஒரு பேராபத்து அந்த மாதிரி ஆச்சுன்னா. ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு சிஎம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை. அவர் ஒரு எம்எல்ஏ கிடையாது, அவர் கிளை செயலாளர் கிடையாது, அவர் ஒரு மாவட்ட செயலாளர், இந்த மாதிரி எதுவுமே எந்த ஒரு எலெக்ஷன்லையுமே அவர் நிற்காத அந்த மனுஷனை சிஎம் ஆக்கணும் அப்படின்னா அவர் அதுக்கு எந்த ஒரு தகுதியுமே அவர் கிடையாது. அதே போஸ் அவர் சிஎம் ஆயிட்டாலும் இந்த நாட்டுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்ட்டு திவ்யா சத்யராஜ் அவர்கள் அந்த ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க கூட இந்த ஒரு பேட்டி பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. இப்போ இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக தாவைக்காணியில் இருக்கக்கூடிய தாவைக்காணிய கட்சியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எடுத்தோன்னே சிஎம் ஆக போகிறது கிடையாது. வரக்கூடிய எலெக்ஷனில் எல்லாருமே எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க. ஸோ அந்த எலெக்ஷனில் அவர் ஒரு எம்எல்ஏவை ஜெயிச்சா மட்டும்தான் அவரை சிஎம்மாக பொறுப்பேற்றுக்க முடியும். ஸோ எலெக்ஷனே நடக்கல. எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் அவர் ஜெயிச்சுட்டா அவர் எம்எல்ஏ. ஸோ எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு தகுதி வந்துடும். ஸோ மற்ற எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து அவர் முதல்வராக அவங்கள நியமிப்பாங்க. ஸோ தகுதிங்கிறது ஆன் த ஸ்பாட்டுக்கு அப்போ கிடைக்கும். அதுக்கான டைம் இது இல்லை. டைம் வரும்போது அதுக்கான தகுதி அவருக்கு வரும். ஸோ அப்போ அவர் சிஎம் ஆயிடுவார். தகுதியுடைய ஒரு முன் அனுபவம் உள்ள சிஎம் ஆயிடுவார். ஏன்னா ஒரு தேர்தலில் ஜெயிக்கணும்னா எடுத்தோன்னே யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஒரு தகுதி இருக்கக்கூடிய நபரை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ மக்களே தளபதி விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன் தான், அவர் தான் தலைவர். ஸோ எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுல என்ன தப்பு இருக்குது? ஸோ அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா சைட்லேருந்து அவங்களாம் போஸ்ட்டை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா சத்யராஜ் விசஸ் தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு மக்களே. சரி மக்களே,
இந்த பிரச்சனையை பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி திவ்யா சத்யராஜ் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பத்தி இப்படி வன்மையா பேசியிருக்காங்க. ஸோ இதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.